பெரியம்மா எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போகணும்னு நினைப்பாங்க. அக்கா விஷயத்துல ஏன் அப்படி பண்ணாங்கன்னே புரியலண்ணா. எனக்கு அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு புரியுது. மாமா மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லடா. ஆனா மாமாவை பத்தி மட்டுமே யோசிச்சு முடிவு எடுக்க முடியாது இல்ல. அக்காவோட லைஃப் இதுக்குள்ள இருக்குல்ல. இப்போ அக்கா மாமா 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. இதனால நம்ம இப்ப என்ன சாதிச்சிட்டோம்? எனக்கும் புரியுதுடா. இந்த நைட்ல இந்த சிச்சுவேஷன்ல அக்காவும் மாமாவும் எங்க போயிருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே புரியாம இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மாமா 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுவோம், அக்காவும் மாமாவும் போனதை நினைச்சுதான் புலம்பிட்டு இருக்கோம். எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? நீயும் தானே அக்கா கூட சண்டை போட்ட. நான் எங்க சண்டை போட்டேன்? நீங்க கடை ஆரம்பிச்சதை வச்சு உத்தமன் அண்ணன் பிரச்சனை பண்றாருன்னு தான், உங்க முயற்சியில தான் நீங்க கடை வச்சீங்கன்னு நான் எடுத்து சொன்னேன். அது இப்படி தப்பா போய் இந்த மாதிரி முடியும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. எங்க மாமா எங்களை ஏதோ சொல்றாரு. கேட்டுக்கிட்டு இருக்கிற எங்களுக்கே எந்த கோபமும் வரல. உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வெண்ணிலா மேல கோவப்படாத வரும். அவ ஒன்னும் தப்பா பேசல. வான்மதி தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. நான் என்ன தப்பா சொன்னேன்? வார்த்தைக்கு வார்த்தை அக்காவை எழுத்து பேசினது தப்புதான். அம்மா கிட்டையும் சித்தி கிட்டையும் தானே பேசிட்டு இருந்தாரு. அவங்க அதுக்கு ஏதோ ஒரு பதில சொல்லி அவங்க சமாளிச்சிருப்பாங்க. நீங்க தான் சின்ன விஷயத்த பேசி பெருசாக்கிட்டீங்க. மாமா அம்மா கூட சேர்ந்து அவ்வளவு தூரம் கடைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கணும்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. என்ன இந்த ஆளு நம்ம பக்கமே திரும்புறாரு? உங்க எல்லாரையும் மோசமா பேசுறாருங்கிற ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன். தப்புதான். ஆனா அதுக்காக அவங்க கோச்சுட்டு வீட்டை விட்டு போவாங்கன்னா நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இப்பவும் ஒன்னும் இல்ல. நான் வேணா விடிஞ்சதும் அண்ணன்கிட்டயும் அன்னைக்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். போதுமா? இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணாலும் அக்காவையும் மாமாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது. அம்மாவும் சித்தியும் சம்மதிக்கணும். அப்பதான் கூட்டிட்டு வர முடியும். நான் அத்தைக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? பெரியம்மா அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்துட்டா அவங்க யார் சொன்னாலும் மாத்திக்க மாட்டாங்க. அவங்களா சமாதானமானாதான் நம்ம போய் பேச முடியும். நீங்க யாரு போய் பேசினாலும் லீலாவதி அத்தை ஒத்துக்க போறதில்லை. என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க சத்தியத்தை மீறி பவித்ராவும் உத்தமனும் வீட்டுக்குள்ள வர முடியாது.